மராட்டிய மாணவருக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் அப்துல்லாவுக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் என்ற விவரத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இணையத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து பார்த்த மாணவருக்கு இந்த அதிர்ச்சி காத்திருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, முழு விவரம். அபுதாபியில் பரீட்சை எழுத வேண்டும் என்று மாணவர் கோரவே இல்லை. ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ள மாணவருக்கு குளறுபடியாக அபுதாபியிலே பரீட்சை எழுதுவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாணவர் எப்படி அபுதாபி சென்று பரீட்சை எழுத முடியும்? இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த மாணவரை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது என்ன செய்வது என தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேறு மாவட்டத்துக்கு சென்றோ அல்லது வேறு இடத்துக்கு சென்றோ பரீட்சை எழுதுவது என்பது சாத்தியமில்லை என்பதால் எப்படியாவது பரீட்சை எழுத வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவரிடம் பாஸ்போர்ட் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி துபாய் செல்ல முடியும்? துபாய் செல்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படி பாஸ்போர்ட் இருந்திருந்தாலும் கூட பயணச்சீட்டு கிடைக்குமா, அதற்கு என்ன செலவாகும் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பெரும் குளறுபடி நடந்திருக்கிறது. இந்த தகவலை மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாவட்ட அதிகாரிகள் கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது இந்த மாணவருக்கு என்ன தீர்வு வழங்கப்படும் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மாணவருக்கு அவரது சொந்த மாவட்டத்திலோ அல்லது அருகாமையிலோ பரீட்சை எழுதுவதற்காக மையம் அளித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு ஒரு நாட்டிலே பரீட்சை எழுதுவதற்கு மையம் அளிக்கப்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.